வெல்கம் டு நியூட்ரிஷியஸ் மல்டிகல்ச்சரல் குசீன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற இதண்டா இந்த தடுமல் காய்ச்சல் இருமல்களிலிருந்து ஒரு ப்ரிவென்ஷன், அதிலேருந்து ஒரு பாதுகாப்பு. ஆனால் வந்தால் டாக்டர்கிட்ட போக முதல் நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள், டாக்டர்கிட்ட போகாமல் நீங்களாகவே செய்ய வேண்டிய கை வைத்தியங்கள், எங்களோட நோய் இருக்கிற சக்தியை பிளப்படுத்துறதுக்கு. அதாவது நீங்கள் என்ன பழங்கள் சாப்பிடணும். எங்கட சனம் எங்கட சனத்தில் சில விளக்கத்தன்மை இல்லாமல் பழங்கள் சாப்பிட்டா ஐயோ வருத்தம், அதுவும் அது பழம் சாப்பிட்டா வருத்தம் வந்துடுமண்டு நோவை. நீங்கள் தடுமல் காய்ச்சல் வந்தால் ஆரஞ்சு, கொய்யாப்பழம், வாழைப்பழம், கிரேப்ஸை தவிக்கிறேன்னு எல்லாம். ஆனால் மற்ற பழங்கள், மாம்பழம் எல்லாம் ஐயோ வருத்தமுண்டா மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்றலாம் ஒரு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் இருக்குது எங்களோட சனத்துக்கு. நான் கன பேர் அதை நோட் பண்ணியிருக்கிறேன். பழங்கள் ஐயோ பழமண்டா. அந்த நாளையில் யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் ஆக்கில் வருத்தம் பார்க்க போயிருக்க ஆரஞ்சு கொண்டு போவாங்க, கிரேப்ஸ் கொண்டு போவாங்க, செவ்வளனி கொண்டு போவாங்க. ஆரஞ்சில் வைட்டமின் சி இருக்குது, கிரேப்ஸில் ஒரு 80 வித ஊட்டச்சத்துகள் இருக்குது. அதில் 80 விதமான ஊட்டச்சத்துகள் இருக்குது, ரைட். மற்றது எங்களோட செவ்வளனியில் அது அதில் இருக்கிறது இஸ் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கஸ், ஆன்டி வைரஸ், அது எல்லாத்தையும் கில் பண்ணுற தன்மை இருக்குது எங்களோட செவ்வளனியில். ஸோ அப்போ நீங்கள் தடுமலதுகளுக்கு கிரேப்ஸை வெயிட் பண்ணாலும் ஆரஞ்சு எடுக்கணும். அது வைட்டமின் சி இருக்கிற ஒரு சாமான். நீங்கள் கொய்யாப்பழம் மடி சாப்பிட்லாம். கொய்யாப்பழம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, நோவே. பழங்கள்லாம் அந்த விட்டமின் சி இருக்குது. அது எங்களோட மூட நம்பிக்கை, எங்களோட சனத்தில் சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. அது அவைகளுக்குள்ளே உற்பத்தியான இது. ஸோ நீங்கள் சரி, உங்களுக்கு தோடம்பழம் வேண்டாம், அன்னாசி பழமும் ஹை இன் விட்டமின் சி. ஃபர்ஸ்ட் இது ஹை விட்டமின் சி கூடினது கொய்யாப்பழம், அடுத்தது அன்னாசி பழம், அடுத்தது தான் ஆரஞ்சு விட்டமின் சியில் கூடுதல் பார்க்க போனால். பட் இதுகளில் அதான் ஆஸ்பத்திரியில் பார்க்க போயிருக்க வேண்டி கொடுக்குறது. உங்களுக்கு ஆரஞ்சு அன்னாசி பழம் வேண்டி சாப்பிட வழி இல்லாட்டிக்கு கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்கிறது தான் நான் சொல்கிறேன். மேட்டது நீங்கள் எந்த நாளும் எங்களோட கழிவுகள் வெளியில் போகணும். அது போகாட்டிக்கும் இந்த வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் அவைகளுக்கு கூட ஹெல்ப் மாதிரி. இப்போ ஒரு கார்பேஜ், ஒரு குப்பை எங்கிட்ட தேங்கி இருக்கேக்க அது மனம் பெறும், அதால் இதென்ன. அதே மாதிரி தான் எங்களோட வயிற்றுக்குள்ளேயும் இந்த கழிவுகள் வெளியில் போகாட்டிக்கு வயிற்றுக்குள்ளேயும் ஒரு குப்பை கார்பேஜ் கேன் இருக்கிற மாதிரி தான். அது அந்தந்த நாளையில் அதை வெளியேற்ற வழியை பார்க்கணும். நீங்கள் இப்போ தடுமல் காய்ச்சல் இல்லாட்டிக்கு வாழைப்பழம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழைப்பழம் உண்டு சாப்பிடணும். மற்ற ஒரு சிட்ரிக் ஃப்ரூட் சாப்பிடணும். தென் அதர் ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸ், அதுகளுக்கு வழி இல்லாட்டிக்கு அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாழைப்பழமாவது சாப்பிடுங்கோ. மற்றது இந்த மெட்ட கழிவுகள் வலிக்கிற எந்த நாளும் இரவில் 7:30 முதல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கழிவுகள் வெளியில் வர்றதுக்கு டைம் இருக்கும். இங்கே கனடியன் ஹாஸ்பிட்டல்லாம் 5:45 அப்படித்தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே தான் அந்த டைம், டின்னர் டைம். அப்போ எங்கள்கிட்ட சனமும் இப்போ என்ன பாட்டியலுக்கு போயிட்டு அங்கே 12 மணி அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு 2:30 பாட்டியால் அப்படியே படுத்துட்டு 10:30 மட்டும் படுத்துருக்கிறது. சரி, அது ஒரு நாள் பாட்டி, அது ஓகே. பட் நான் இப்போ நோட் பண்ண மாட்டில் எங்களோட கிராமப்புறங்கள்ல எல்லாம் ஆக்கள் 1-1:30 படுக்குதுகளப்பா. அந்த நாளையில் 8-8:30 படுத்துருங்க. ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், மேக் த மேன் ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி. எங்கள் அப்பா நெடுகளும் சொல்லுவார். நீங்கள் நேரத்தோடு படுங்கோ, நேரத்தோடு சாப்பிடுங்கோ, இரவு சாப்பாட்டை நேரத்தோடு படுங்கோ. மற்றது காலம்புற 5:30 அங்கே வெளிச்சம் வந்துடும்.
5:30 கொழும்பிருங்கோ. அதுக்கு பிறகு படுத்திருக்காதீங்க அந்த நாட்டில். ஏனெண்டா உங்களுக்கு வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தை வைட்டமின் டி சூரிய ஒளியால் கிடைக்கிறேன்டா 7:30லேருந்து 8:30 மட்டும்தான் அந்த சூரிய ஒளியால் அந்த வைட்டமின் டி உங்களோட பாடி எடுக்கும். அந்த டைம் தான் அந்த 7:30 to 8:30. அங்கே ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து காலம்புற வெள்ளனே தண்ணி ஊற்ற போயிடுவாங்க. 4 மணிக்கு எல்லாம் ஊற்ற போயிடுவாங்க. 8:30 ஊற்றினண்டா அவருக்கு நெல்லம். அதுக்கு பிறகு இருக்கிற வெயில் வந்து எங்களுக்கு அவ்வளோ நெல்லம் இல்லை. ஆனால் உண்டு அவே 4 மணிக்கு அப்படி போயிருக்க அந்த இருட்டுக்கெல்லாம் பாம்புட்டையும் கடி வேண்டலாம். அதுகளோட வசதியை பொறுத்து அது போகிறது. பட் 8:30 அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பார்க்க. ஏன்னா அவங்க எங்களுக்கு வந்து தடுமல் காய்ச்சலுக்கு கட்டாயம் வைட்டமின் டியும் வைட்டமின் சியும் வேணும். அப்போ அந்த ஃபார்மர்ஸ் வந்து அந்த வைட்டமின் டியை வந்து அவையில் ஆட்டோமேட்டிக்காகவே போய் மரங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கே அவைகளுக்கு அந்த வெயிலால். இங்கே வந்து விண்டர் டைமில் 8:30 செல்லும் வெளிச்சம் பெற. மற்றது இங்கே பெருசாக ஆக்கள் சூரிய வெயிலுக்கு போகிறது குறைவு. எல்லாம் காரில் ட்ராவல் பண்ணுறதால இங்கே ஆக்களுக்கு வைட்டமின் டி இது குறைவு. அதால் இங்கே குளிருக்கும் தான் இந்த வைட்டமின் டியும் குறைவால் தான் இங்கே கூட அந்த தடுமல் காய்ச்சலை சனம் ஃபேஸ் பண்ணுறது கூட. என்னென்னா சூரிய மெட்டது அவைகளுக்கு அந்த மூட்டு வருத்தம் எல்லாம் வரும். வைட்டமின் D3 போட இங்கே எடுக்கணும் 1000 mg. என்னென்னா மூட்டுக்கு கால் மூட்டுக்கு நோவு எல்லாம் வரும். மற்றது ஓவர் ஃபேட் என்றாலும் மூட்டுக்கு நோவு வரும். என்னென்னா எங்களோட பாடி ஓவர் ஃபேட்டண்டா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எங்களோட முழங்காலுக்குள்ள போய் டிஸ்போஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை கரைச்சிடும். அந்த எலும்பு ரெண்டுக்கும் இடையில ஜெல்லை கரைச்சோன்னே பிறகு அந்த எலும்பு 2 முறைய உங்களுக்கு மூட்டு நோக்களும் வரும். அது உண்டு ஓவர் ஃபேட்டால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுறதால. பட்டு மற்றது வைட்டமின் டி இல்லாட்டிக்கும் மூட்டு நோ வரும். இந்த ஆக்களுக்கு அதான் அந்த பெரிய பிரச்சனை. ஸோ எங்களோட பாடியையும் நாங்கள் ஓவர் ஃபேட் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். 35 வயசுக்கு பிறகு வந்து எங்களோட பாடியில் இருக்கிற மெட்டாபலிசம், அதாவது எங்களோட கொழுப்பை கரைக்கிற இது வந்து இந்த பேர்ன் பண்ணுற தன்மை வந்து குறைஞ்சோண்டு போகும். அப்போ அது பிறகு நாங்கள் எல்லாம் கவனமாக தான் இருக்கணும். இங்கே பால் 1% to 0%, 1%, 2% இந்த ஹோமோ மில்க் ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் ஓவர் 35 1%க்குள்ளே பாவிக்கிறது நல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் அண்டர் 25க்கு ஹோமோ மில்க் மட்டும் பாவிக்கலாம். பட் ஆஃப்டர் 35 அது நல்லமில்லை. தென் வந்து தடுமல் காய்ச்சல் நேரம் நீங்கள் பாலையும் தயிரையும் கட் பண்ணலாம். ஏன்டா அந்த பாலில் இருக்கிற கேசின் என்ற ஒரு ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு சளியை கூட்டும். மெட்ட நாளையில் நீங்கள் கூடுதலாக பால் தேத்தனி பாலை குடிக்க பாருங்க. ஏன்னாண்டா அது கல்சியம் தேவைங்கிற பாடிக்கு. அவங்க ஊர்களில் எல்லாம் கூடுதலாக பிளெயின் டீ, கிராமப்புறங்கள்லாம் பிளெயின் டீயை குடிக்கிறத தான் விரும்புவாங்க. நோ அது வயசு போன நேரத்தில் அவைகளுக்கு கல்சியம் இல்லாட்டிக்கு அவைகளுக்கு கை காலெல்லாம் இயங்குறதுக்கு கொஞ்சம் சரியான கஷ்டப்படுவினம். இது நோகுது அது ஏண்டா கல்சியம் கட்டாயம் தேவை. அதால் பிளெயின் டீ எந்த நாளும் நல்லமில்லை. தடுமல் காய்ச்சல் டைமில் பிளெயின் டீ எடுக்கலாம். மெட்ட நாளையில் பால் மெட்டது இரவில் படுக்கைக்கையும் உங்கள் பால் இருக்கிறாக்கள் படுக்கைக்க குடிச்சிட்டு படுத்திங்கண்டா உங்களுக்கு வந்து அந்த அதில் இருக்க கால்சியம் மெக்னீசியம் வந்து உங்களோட பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நித்திரையை கொண்டு வரும். அதால் காலமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைக்கு பாலை கொடுத்து அனுப்பிடாதீங்க. பிள்ளை பள்ளிக்கூடத்தில் போய் அங்கே நித்திரை தான் கொண்டு இருக்கும். ஏன்னா அதில் இருக்க கால்சியம் மெக்னீசியம் வந்து காம் பண்ணும், பாடியை அமைதிப்படுத்திடும். சரி, அதான் அதுக்குள்ளே இதுவும் போட்டு குடிக்கிறது நல்லா கசகசாவும். ஆனால் எங்கள் இடத்துல கசகசா அவ்வளோ பெருசாக இல்லை. இந்தியாவில் இருக்குது, மெட்டது அங்கால ஆப்கானிஸ்தான் பக்கம்தான் இது கூட. பட் நீங்கள் சும்மா பால் இருக்கிறாக்கள் பாலை குடிச்சிட்டு படுக்கலாம். அது நல்லம் வயசு போனாக்கள். ஆனால் அங்கே ஸ்லோனில் வந்து அந்த பாலில் இதுகள் குறையத்தான். இந்த மாதிரி 1% அண்டு அந்த கொழுப்பை பிரித்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து நல்லா நடக்கிறதுக்கு இது இருக்குது. அப்போ பாடி ஃபேட் பேர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே மாதிரி விண்டர் குளிர் இல்லை காரில் ஏறி போகிறதுக்கு. மெட்டது இந்த நாளும் நீங்கள் கழிவுகளை வெளியேற்றாட்டிக்கு அதான் வயிற்றில் காபேஜ் மாரி உங்களோட வயிற்றுக்குள்ள ஒரு குப்பை இது தொட்டி மாரி இருக்கும். அது விருந்து வந்து உங்களுக்கு
எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரும். முதல்ல பிம்பிள்ஸை கொண்டு வரும். மற்றது வந்து நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் அது வெளியே இல்லாட்டிக்கு யோகாசனம் செய்யுங்கோ, அல்லது வந்து ஒரு 10 நிமிஷம் கீழே குந்தி இருந்து ஏதாவது வேலையை பாருங்க, கட்டிலுக்கு கீழே கூட்ட பாருங்கோ, சோபாக்கு கீழே கூட்ட பாருங்கோ. அப்படி ஏதாவது அதை இங்கே பொதுவாக வந்து காமன் மெத்தட் தான். அதால் இங்கே வயசு போன ஆக்கள் வந்து அவைகளுக்கு அதால் இந்த மூட்டு வெறிச்சம் எல்லாம் வருது. இந்த கழிவுகள் கூடாமல் போகாட்டிக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ரைட். அப்போ தடுமல் காய்ச்சல் நேரம் இந்த கழிவுகளை கூடுதலாக வெளியேற்ற பாருங்க. என்னடா அவை இருக்க இந்த பாக்டீரியா வைரஸுக்கு நல்ல கொண்டாட்டமாக இருக்கும். மற்றது உங்களுக்கு தடுமல் காய்ச்சலுக்கு டாக்டர்கிட்ட போனால் இருமல் அதுகளுக்கு வந்து தொண்டையை பார்த்துட்டு ஓகே இது பாக்டீரியாவால் வந்ததா அண்டு நாக்க காட்ட சொல்லி போட்டு உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தருவினா. பாக்டீரியாவுக்கு எதிரானது ஆன்டிபயோட்டிக் எதிரானது. அது வந்து அதை போட்டால் நீங்கள் ஒரு 7 டேஸுக்கு தருவீனா. எவ்ரி 12 ஹவர்ஸுக்குள்ள அதை போட்டுடணும். 12 ஹவர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிச்சதுண்டோ அந்த பாக்டீரியா திருப்பி மல்டிப்ளை பண்ணும், 3 மடங்காக பெருகினாண்டா திருப்பி அவையில் உங்களுக்கு திருப்பி முதலேருந்து வேறு டோஸ் தர வேணும். அதால் நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த 7 டேஸ் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டு முடிஞ்சோன்னே 7 அளவுக்கு தயிரை சாப்பிட பாருங்க. ஏனெண்டா இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த பாக்டீரியாவுக்கு எதிரானது. இது வந்து குட் பாக்டீரியா உங்களோட உடம்புல உங்களோட இறப்பையில் பெருங்குடலில் சாப்பாட்டை சமைக்க இதன்ற பண்ணத்தக்க நல்ல பாக்டீரியாவையும் கொண்டுடும். எங்கட சனம் வந்து டாக்டர் ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தா அதை வந்து அந்த கிராமத்து பக்கத்தில் நான் நோட் பண்ணியிருக்கேன். நாக்கள் ஆஸ்பத்திரியில எல்லாம் தேத்தனியோட போட்டேன்னு சொல்லுவீனம். தேத்தனியோட வந்து இருமலுக்கு தார ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை உங்களோட புண் மாறுறதுக்கு தார ஆன்டிபயோட்டிக் குளுசியோ நீங்கள் தேத்தனியோட போடப்படாது. தேத்தனி அண்டா அது வந்து பால் தேத்தனியோட பிளெயின் தேத்தனியோட போடுங்க, அது ஓகே. ஆனால் அதில் கெஃபின் இருக்குத்தான். பால் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கோட அந்த அதோட எஃபெக்ட்னஸை அந்த ஆன்டிபயோட்டிக் அதோட மருந்தை அப்சர்வ் பண்ண விடாது, உறிஞ்ச விடாது பால். அதால் நீங்கள் வந்து ஒரு நாளும் டீயோட வந்து எந்த ஒரு குளுசையும் போடாதீங்கோ, அதான் பெட்டர். ஈவன் மல்டிவைட்டமின் குளுசியல் மல்டிவைட்டமின்டா தமிழில் தாது உப்பு விட்டமினும் தாது உப்புக்களும் கலந்த குளுசியல் இருக்கும், மல்டிவிட்டமின். அண்டு அங்கே என்ன பேரில் சிலோனில் என்ன பேரில் அது வருதுன்னு எனக்கு தெரியல. பட் அது எல்லா விட்டமின்ஸும் எல்லா தாது உப்புக்களும் கலந்த சத்துக்கு போடுற குளுசை அதை வந்து நீங்கள் டப்லெட்ஸ் அதை வந்து நீங்கள் வந்து எந்த நாளும் மருந்துக்கு 1 மணித்தியாலத்துக்கு முதல் ப்ரெஷர்காரர் டயபிட்டிஸ்காரர் எல்லாம் அவை போடுற மருந்துக்கு 1 மணித்தியாலத்துக்கு முதல் போடணும், எல்லாம் 1 மணித்தியாலுக்கு பிறகு தான் போடணும். மருந்தோடு சேர்ந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் பண்ணாது, அது வேஸ்ட். இவன் நான் எங்களோட அம்மாவே நோட் பண்ணியிருக்கிறேன். நம்ம அந்த மருந்துக்கு முதல் இல்லை மருந்துக்கு 1 மணித்தியாலத்துக்கு பிறகு போடுங்கன்ட்டு ஒரு 3 வருஷம்க்கு முதல் சொன்னாண்டாலும் அவள் அதை கேட்காம அப்படியே போட அது போட்டதில் பிரயோசனமே இல்லை. 50 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கும் இந்த மல்டிவிட்டமின் இருக்குது. அவைகளுக்குண்ட எக்ஸ்ட்ராவாக இப்போ கல்சியம் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக போட்டது. பட் ஒரு நாள் மல்டிவிட்டமின் 1 மணித்தியாலத்துக்கு அவை போடுற ப்ரெஷர் டயபிட்டிஸ் மருந்துக்கு 1 மணித்தியாலத்துக்கு முதல் போடணும், அல்லது 1 மணித்தியாலத்துக்கு பிறகு போடணும். மோஸ்ட்லி மத்தியானத்தில் போடுறது அந்த மல்டிவிட்டமின்ஸ் நெல்லம் அந்த சத்து குளுசியல். மற்றது ஒரு நாளும் நீங்கள் டாக்டர் தர மருந்தோட தேத்தனி குடிக்காதீங்கோ, அது உங்களுக்கு விளக்கம் இல்லா தன்மை. இவன் நீங்கள் வந்து பாலோட பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை. பாலில் இருக்க கல்சியம் அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற அயனை அப்சர்வ் பண்ண உறிஞ்ச விடாது. அதால் பாலோட பேரிச்சம்பழம் சாப்பிட்றதும் முக்குத்தனம். ரைட். அதால் மற்றது நான் கூடுதலாக வந்து இந்த டேட்ஸ் கேக் எல்லாம் வந்து வந்து பேரிச்சம்பழ கேக் வந்து கூடுதலாக இதில் ஊற வைப்பாங்க, தேயிலை சாயத்தில். தேயிலை சாயம் எங்களோட கேஃபின் வந்து எங்களோட அயனை பி விட்டமின்ஸு சி எல்லாம் வெட்டிடும். அப்போ இந்த தேயிலை சாயம் வந்து
அந்த டேட்ஸில் பெரிச்சம்பழத்தில் இருக்கிற இதை வந்து அயன் இரும்பு சத்தை வெட்டிடும் வந்து டீயில் இருக்கிற கேஃபின். அதால் வந்து அதை இப்போ பெரிச்சம்பழத்துக்கு இதை போட்டு டீ பேக்ஸை போட்டு ஊற விடாமல் டேட் பெரிச்சம்பழ கேக்குக்கு நீங்கள் பேக்கிங் சோடா போடுங்க. பேக்கிங் சோடா அவ்வளோ பாதிப்பான சாமான் இல்லை. பேக்கிங் சோடாவை போட்டு ஊற விடுங்க, அது சாஃப்டாக வரத்துக்கு, பெரிச்சம்பழம் சாஃப்டாக வரத்துக்கு. அப்படி எங்களோட சின்னத்தில் சில மொக்குத்தனமான செய்கைகள் சிலதுகள் எல்லாருமே இல்லை, 1-2 ஆக்களுக்கு விளக்கம் இல்லாமல் செய்கிறது. மேட்டது நீங்கள் வந்து திரிபால சூரணம் வந்து இருக்குது. இப்போ எங்களோட ஸ்லோன்லேயும் விற்கிது. மோஸ்ட்லி எங்களோட சகோதர இனத்தவர்கள் கூட பாவிக்கிற, இந்தியாவில் பாவிக்கிற சகோதர இனத்தவர் பாவிக்கிற எங்கடாக்கள்கிட்ட அது பாவனை குறைவு. ஆனால் எங்களோட பாமசியல் ஜாப்பானது பாமசி எல்லாம் விற்கிது. திரிபால சூரணம், நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், அது 3 போட்டால் செய்தது. தடுமல் வந்தால் அதையும் போடுங்கோ. உங்களுக்கு நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின் சி வந்து உங்களோட நோயற்க சக்தியை பிளப்படுத்தும். கடுக்காய் வயிற்றை சுத்தமாக்கும். தாண்டிக்காயோட பெனிஃபிட்ஸ் எனக்கு பெருசாக தெரியாது. அந்த திரிபால சூரணம் வந்து முழங்கால் பெயின் இருக்கிற ஆக்களுக்கு எல்லாம் பெயினை எடுக்குமா. அதாவது ஒருவேளை அந்த தாண்டிக்காயில் அந்த இது இருக்குது அல்ல. கடுக்காயிலும் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. கடுக்காய் வயிற்றை சுத்திகரிக்கிறேன்னு தெரியும், பட் எனக்கு தெரியாது. நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி நோய் இருக்க சக்தியை பிளப்படுத்து. கடுக்காய் வயிற்றை சுத்திகரிக்கிறது. தடுமல் காய்ச்சல் வேறு வந்த டைமில் அதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா. இது வருத்தம் இருக்கிறாக்கள், முழங்கால் நோய் இருக்கிறாக்கள் 1 நாளைக்கு 3 போடுற நெல்லம், காலம்புற மத்தியானம் பின்னேரம். அதுவும் யாழ்ப்பாணம் பாமசியெல்லாம் விற்கிது. தட் இஸ் அ பெட்டர் திங். மேட்டது வந்து புளிக்கஞ்சி, எங்களோட தென்மராட்சி புளிக்கஞ்சி. அதுவும் வந்து இப்போ நீங்கள் நண்டு மாதிரி இறாலை போட்டு செய்கிறது. பழப்புளியில் வைட்டமின் சி இருக்குது, இறாலில் இருக்குது. இப்போ நண்டில் செலனியம் இருக்கிற மாதிரி இறால்லையும் ஜிங்க் அதுகள் இருக்குது. நோய் இருக்க சக்தியை பிளப்படுத்தும். மெட்டது வந்து செத்த மிளகாயும் வைட்டமின் சி தான். அது மேரேஜ் போட்டு பிறகு இறக்கைக்க மிளகு தூளும் போடுறவே, இறக்கைக்க எங்களோட சின்ன சீரகம் தூள் போடுறது. அதான் லங்ஸை கிளியர் பண்ணும், சுவாசப்பையை கிளியர் பண்ணுமெண்டு. அந்த புளிக்கஞ்சியும் காய்ச்சி சாப்பிடலாம். ஆனால் முருங்கையில் இங்கே கொஞ்சம் முருங்கையில் எக்ஸ்பென்சிவ். ஒரு நாளிலேயே $4 மேலே சொல்லுவாங்க 4 நெட்டை. அங்கே தான் எங்களோட நாட்டில் தான் கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். இந்த குளிர் நாட்டில் அவன்ட வெதற்கு ஏற்ற மாதிரி தான் பழங்கள் வரும். அதுவும் சம்மர் ஒன்றெல்லாம் பழம் வரும். அங்கே மாங்காய் மாதிரி இங்கே ஆப்பிள், பியர்ஸ், ப்ளம். எனக்கு விருப்பமான பழம் இங்கே ப்ளம். அதிலும் அந்த இட்டாலியன் ப்ளம் நாங்கள் தோட்டத்துக்கு போயிடுறேன். இந்த யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன். அது வந்து அதில் ஜாம் சாப்பிட்டு ஈவன் நீங்கள் கிரேப்ஸ் பர்பிள் கலர் ப்ளம் அதில் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கேன்சருக்கு நல்லா. அதில் இருக்க ஆன்டி ஆக்சிஜன் கேன்சரை க்யூர் பண்ணும். பர்பிள் கலர் கிரேப்ஸ், நாவல் கலர் கிரேப்ஸு, மெட்டது நாவல் கலர் ப்ளம், அதுகள் வந்து அதில் இருக்க ஆன்டி ஆக்சிஜன் வந்து கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல சாமான். தக்காளி பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிஜனும் நல்லம். அதில் லைகோபின் அண்டது இருக்குது. இது பாலிஃபினோல் அண்ட் ஆன்டி ஆக்சிஜன் தான். நாவக்கலர் இவனுங்கிற நாவப்பழத்துலேயும் இருக்கும். நாவப்பழத்திலே நீங்கள் ஜாம் காய்ச்சி வைக்கலாம், ஜூஸ் அடித்து குடிக்கலாம். சுடுதண்ணிக்கு நாவப்பழத்தை போட்டுட்டு அப்புறம் இந்த சதை பிய எடுத்துட்டு அதை ஜூஸ் அடித்து, இந்தியாவிலெல்லாம் அப்படி செய்கிறாங்க. அப்போ இந்த பாலிஃபினோல் ஆன்டி ஆக்சிஜன் வந்து கேன்சரை இல்லாமல், தக்காளி பழத்தில் லைகோபின் வந்து கேன்சரை இல்லாமாக்கும். மெட்டது பீட்டா கெரட்டின், இந்த கேரட் அதுகளில். ஸோ இதுக்கு தான் கலர்ஃபுல் சாப்பாடை சாப்பிட சொல்கிறது. இந்த நாவல் நல்லம், மஞ்சள் நல்லம், மஞ்சளும் ஆரஞ்சும் வைட்டமின் ஏ நல்லம், பச்சை நல்லம். அதான் கலர்ஃபுல் இனிப்புகளை வந்து பிள்ளைகளுக்கு கண்டப்பாடுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லம் இல்லை. என்னடா எல்லாம் வந்து ஃப்ளேவர்ஸ் ஒரிஜினல் இல்லை. அப்போ அது வந்து அதில் பல் எல்லாத்தையும் அரிச்சிடும், அதில் இருக்க ஆசிட். அப்போ எதுவும் வந்து நேச்சுரல் ஃப்ளேவர்ன்றது வண்டி கொடுங்கோ. இவன் இந்த ஜெலட்டின் சூவபிள் திங்ஸ் எல்லாம் வந்து ஜெலட்டின் எல்லாம் எங்கட முழங்கால் போனுக்கு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அரிக்கும். அதை போய் இது ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ மேஷ்மெலோ எல்லாம் நல்லம் எங்களோட பாடிக்கு. ஜெலட்டினில் செய்கிறது எல்லாம் நல்லம்.
இதுக்கு மேலே தடுமல் காய்ச்சலண்டா நீங்கள் வந்து உங்களுக்கு 7 மண்டா காசு இருக்கிறாக்கள் அந்த நண்டு சூப் வச்சு குடிக்கலாம். அது எல்லாரும் நண்டு சாப்பிட்றதில்ல, முஸ்லீம்ஸ் சாப்பிட்றதில்ல. மற்ற ஆக்கள் வந்து நீங்கள் நண்டில் சூப்பை நண்டு ரசம்னு சொல்லுவாங்க. அது என்ன உங்களுக்கு அதுக்கு வந்து சின்ன சீரகம், மிளகு, உள்ளி இடித்து போடணும். நண்டை முடிச்சு போட்டு எங்களோட ரசம் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறது. சின்ன சீரகமும் மிளகும் வந்து எங்களோட லங்ஸை கிளியர் பண்ணுற சாமான், எங்களோட சுவாசப்பையை கிளியர் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த சின்ன சீரகம், மிளகு, உள்ளி, மற்றது தக்காளி பழம், வைட்டமின் சி, தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு நண்டு சூப் வைக்கலாம். ஆனால் இங்கே வந்து நண்டு வேணுன்னா சரியான விலை. ஒரு பாக்ஸே வந்து $23 வரும். பட் அங்கே வந்து ஊரில் கொஞ்சம் பரவாயில்லை ஊரில். ஆனால் எல்லா ஏழைகளுக்கும் அது வேண்டி தண்டை இல்லாது. நீங்கள் வந்து பப்ஸ் குடிக்கலாம், ஸ்ப்ரைட், 7up. ஆனால் கொக்கோ கோலாவும் பெப்சியும் குடிச்சிடாதேங்கோ. அது அவ்வளோ உங்களோட உடம்புக்கு. நீங்கள் ஈவன் அந்த கொக்கோ கோலாவை கொண்டே உங்களோட கொமடுக்கு ஊற்றி போட்டு கொஞ்சம் நேரத்தால் கழுவி பாருங்க, அப்படியே வெள்ளையாக வரும். அப்படி தான் உங்களோட வயிற்றையும் ப்ளீச் பண்ணும். கொக்கோ கோலா, பெப்சி நல்லமில்லை. ஸ்ப்ரைட், 7up, மேட்டது ஆரஞ்ச் ஜூஸ், இஞ்சி தேத்தனி அதெல்லாம் குடியுங்கோ. அது சரியான தேர்ஸ்டியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த வாட்டரை ரிப்ளேஸ் பண்ணும் உங்களோட பாடியில் தடுமல் விரைக்க. ஸோ வைட்டமின் சி உள்ள ஆரஞ்ச் ஜூஸ், தோடம்பல் தண்ணி, அல்லது உங்களோட எலுமிச்சங்காய் தண்ணி, மற்றது இது 7up ஓ ஸ்ப்ரைட். அதை விட வேறு எந்த ஒரு பப்ஸும் நீங்கள் குடிச்சிடாதீங்கோ. இவ்வளவும் நல்ல அந்த தேர்ஸ்டி தன்மையை போக்க வச்சு கொஞ்சம் ரிலீஸ் ஆக்கும். 7up ஸ்ப்ரைட் இங்கே எல்லாம் ஒரிஜினல் ஃப்ளேவர்டு தான் லைமண்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை வண்டி குடிக்கிறது நல்லம். அந்த டைமில் மாத்திரமா பப்ஸ் குடிங்க. மற்ற நாளில் பப்ஸ் கேஸ் அவ்வளோ நல்லம் இல்லை. ஜூஸுகளும் குடிக்கலாம். ஜூஸை விட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது, நீங்களாகவே அடித்து குடிக்கிற ஜூஸ். கடையில் வேண்டது ஜூஸ் பாட்டில் எல்லாம் வந்து சரியான ஹை இன் சுகர் இருக்கும், மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அதில் அவ்வளோ நல்லம் இல்லை. நீங்கள் இந்த ஜூஸுகளை வேண்டி குடிங்க. இதை விட வந்து எங்களோட ஊரில் வந்து சங்குப்பூவன்னு சொல்லுவாங்க, நீலக்கொடி பூவன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவரை வந்து இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா எல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அந்த பூவில் எத்தனையோ மெடிசனல் வேல்யூ. எங்களுடைய ஆக்கள் வந்து அதை கடவுளுக்கு ஏதோ பிரம்மாவுக்கோ இதுக்குத்தான் வைக்கிறவே ஹிந்துஸ். அந்த பூ பத்திகள்லேயும் சில இடத்துல படர்ந்திருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கால வெளிகாமம் பக்கமெல்லாம், மற்றது எங்கால பக்கமும் இங்கால புத்தூர் பக்கமும் அந்த டெம்பிள்ஸுக்கு கிட்டே இருக்கிற பத்திகளில் படர்ந்திருந்தது. இந்த யூடியூபர்ஸ் போடுற இதுகளில் பார்த்துருக்குறேன். ஸோ அது வந்து செட்டியான மெடிசினல் வேல்யூ. உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸை போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எவ்வளவு மெடிசினல் வேல்யூ உண்டு. கொழும்புல ஒரு ஆமதுரு கூட அவற்றை எல்லா வருத்தங்களுக்கும் இதைத்தான் பாவிக்கிறவராம். இவன் எங்கட எங்கட சகோதர இனத்தவர்கள் அதில் புட்டு அவிப்பாங்க. மற்றது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாங்காய் சாதத்தோட இந்த ரைஸ் நீல கலர்லே இருக்கும். அந்த ரைஸ் வந்து நான் இந்த யூடியூப்பில் வந்து சஜிட எஸ்எஸ்ஏ பிளாக்குக்கு முந்தி நான் ஒரு புடிங் செய்து காட்டினேன் அந்த சங்குப்பூவில் வந்து. பட் அது இன்னும் வேறு சாமான். நான் ஐஸ்கிரீம் எந்த யூடியூப்பில் அதில் நானே சரிக்கட்டின பாலில் நானே சரிக்கட்டின பால்டீனில் ஐஸ்கிரீம் செய்து போட்டிருக்கிறேன் எந்த யூடியூப்பில். பட்டு அது வந்து அதான் அந்த ஆமதுரு வந்து எல்லா வருத்தத்துக்கும் அவர்கிட்ட போனால் அதுதான் மருந்து. அப்போ அதுதான் சௌர இனத்தவர்கள் அவங்களும் சோறு அதில் சமைக்கிறவங்க.
என்னது சுடுதண்ணிக்கில் போட்டு நீங்கள் அந்த பூவை சுடுதண்ணிக்க போட்டிங்கன்னா ப்ளூ கலரில் வரும். அதுக்குள்ள கொஞ்சம் லைம் ஜூஸ், அதாவது தேசிக்காய் தண்ணியை கொஞ்சம் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் பர்பிள் கலரில் சேஞ்ச் பண்ணும். பிகாஸ் ஆஃப் த பிஹெச் பேலன்ஸ் வந்து பர்பிள் கலரில் அது சேஞ்ச் பண்ணும். ஆனால் அது வந்து நீங்கள் தேசிக்காயை தனியாக சுடுதண்ணியில் போட்டும் குடிக்கலாம். தேசிக்காயை விட்டு குடிச்சேன்டா அதில் உங்களுக்கு வைட்டமின் சி, தேசிக்காய் தோடம்பெல்லாம் விட்டுட்டும் குடிக்கலாம். த பெஸ்ட் மெடிசின். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஊர்களில் இருக்கிற நீங்கள் அந்த மரத்தை பூவை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. உங்களோட வீடுகள்லேயும் வேலி இல்லாத படர சீட்ஸை இந்த மார்கழி மாதத்தில் தூவி விட்டிங்கன்னா வேலி எல்லாம் படர்ந்து ப்ளூ கலர் பூவாகவும் இருக்கும், வடிவாகவும் இருக்கும். இட்ஸ் எ மெடிசினல் வேல்யூ. அதை எந்த நாளும் சோத்துக்கு அதில் சோறு சமைச்சாலும் பெஸ்ட். ஈவன் அந்த தாய்லாந்து மலேசியாலெல்லாம் இந்த கேக்குக்கு பார்ச்மெண்ட் ஐசிங்குக்கு அதில் பவுடரை பாவிக்கிறவங்க. பார்ச்மெண்ட் ஐசிங்குக்கு மெட்ட நான் ஐஸ்கிரீம் செய்து போட்டேன். நான் மெட்ட வேறு 2 சாமான் நான் செய்ய இருக்குது. அது ஒன்று ஸ்கின் சம்பந்தப்பட்டதுக்கும், மெட்டது இன்னொன்று நார்மலாக நாங்கள் இப்போ சாப்பிட்ற ஒரு டெசர்ட்டுக்கும் நான் வச்சிருக்கிறேன். பட் நான் அதை அங்கே வந்து காய வச்சு, இங்கே வந்து அது காய வச்சு சைனீஸ் கடைகளில் விற்கிறாங்க கனடாவில். மற்றது இந்தியன் கடையில எல்லாம் ஒரு சின்ன ஒரு இதில் கண்டெய்னரில் நான் நினைக்கிறேன் ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். வந்து $5 சொன்னவங்க ஒரு ஃபிலி மார்க்கெட்டில் இருக்குது இந்தியன் ஸ்டோரில். பட் அங்கே சீப்பாக இருக்கும் தென் சைனீஸ் ஸ்டோர்ஸ்லேயே நினைக்கிறேன். நான் ஆனால் சைனீஸ் கடையில் வேண்டையில் இருக்குதுன்னு தெரியும். இந்த நீஸ் தான் வந்து சொன்னால் மகள் இதில் வந்து நாங்கள் டெசர்ட் எல்லாம் செய்யலாம் என்று சொல்ல, எஸ் மாமி யூ கேன் பை இன் அ சைனீஸ் ஸ்டோர்ஸ் அண்டு. அப்போ அது மட்டும் எனக்கு சைனீஸ் ஸ்டோர்ஸில் அது விற்கிறேன்னு தெரியாது. ஸோ அப்போ அதுகள் இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கே அதோட பெனிஃபிட்ஸ் தெரியுது. ஆனால் எங்களோட ஊரில் அது நேச்சுரலாக இருக்குது. நீங்கள் அதை சுடுதண்ணிக்க போட்டு தேசிக்காய் இல்லாட்டிக்கும் சும்மா சுடுதண்ணிக்க போட்டுட்டு அதை குடிச்சிங்கன்றாலும் டக்குன்னு உங்களுக்கு அதோட இது எஃபெக்ட்னஸ் உடனே அறிவிங்க. ஏண்டா அது இயற்கையாக இருக்கிறது. எங்கடையாக்கள் தூதுவளையில் சம்பல் செய்து சாப்பிடுவாங்க. தடுமலுக்கு நல்ல மெட்டது இது போடுவாங்க. கற்பூரவள்ளியும் பாவிக்கிறவங்க. பட் இங்கே ஜமேக்கன்ஸ் கற்பூரவள்ளி கூடுதலாக பாவிக்கிறவங்க. அது என்னத்துக்கு பாவிக்கிறாங்கன்னு தெரியலை. பட் தே யூஸ்டு. ஆனால் இந்த ஃப்ளவரை பற்றி எனக்கு தெரிஞ்சபடியாக அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட இடங்கள்ல அது இருந்தேன்னா அதை யூஸ் பண்ண பாருங்க. இவ்வளோத்துக்கோ கொலஸ்ட்ராலுக்கோ ஸ்கின்னுக்கோ இவ்வளோத்துக்கோ நல்லா அதோட பெனிஃபிட்ஸை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அப்போ அறிஞ்சு கொள்ளுங்க. அதான் நான் சொன்ன வெத்திலைக்கில் வந்து வெத்திலையை நீங்கள் வந்து இஞ்சி போட்டு அவிச்சு தேனோட அல்லது சர்க்கரையோட, தேன் இல்லாமல் தேனுக்கு காசு இல்லாத ஆக்கள் சர்க்கரையோட நக்கி குடிக்கலாம். எங்களோட வெள்ளைச்சீனியை பாவிக்கிறத குறையுங்கோ. ஏண்டா அந்த வெள்ளைச்சீனி வந்து அதுக்கு பதிலாக சர்க்கரையை சாப்பிடுங்க. ஏண்டா உங்களுக்கு ப்ரௌன் சீனி வேண்டது டூ எக்ஸ்பென்சிவ்ண்டா சர்க்கரையோடு சாப்பிடுங்க. அந்த நாளையில் எங்களோட சனம் பெனங்கட்டி சர்க்கரையோடு நக்கிட்டான் தேத்தனை குடித்தாங்க. இந்த வெள்ளைக்காரன் வந்து இந்த ஒயிட் ரிஃபைன்ட் சுகரையும் காட்டி அதை என்ன சொல்லுங்க, வெள்ளை சீனியில் கெமிக்கலை போட்டு அதை ப்ளீச் பண்ணுறாங்க, வெள்ளையாக்குறாங்க. அந்த கெமிக்கலும் கூட நோய் இருக்க சக்தியோட பவரை குறைச்சிடும். ரைட்? அதெல்லாம் இந்த கேன்சர் உண்டாக்குற சாமான். அதே மாதிரி உப்பு அந்த நாளே நாங்கள் வந்து கல்லுப்பை வண்டி சிரட்டைக்க போட்டு கரைச்சி தான் பாவிக்கிறது. இப்போ ரெடிமேடாக டேபிள் சால்ட் நல்லம் இல்லை, சீ சால்ட் தான் நல்லம். அதை கெமிக்கல் போட்டு ப்ளீச் பண்ணுறாங்க. மற்றது வெள்ளமா புட்டு நல்லம், வெள்ளமா புட்டோட இதண்டு புளி சிலாசனம் சாப்பிடும். நோவே. அந்த வெள்ளை மாவை விட நீங்கள் ஆட்டா மாவை பாவிங்கோ. அதில் வந்து வைட்டமின் இ இருக்குது. ஆட்டாமா அதண்டா அப்படியே டிரெக்டாக கோதுமையிலேருந்து அந்த இதண்ட நீக்காத அங்கே தவிட்டு இது மாதிரி அதுதான் அந்த ஆட்டாமா. மற்றது அங்கே கொடியாமா பக்கம் கோதுமையை டிரெக்டாக வண்டி மில்லில் கொடுத்து அடித்து பவுடர் ஆக்குறாங்க நவடேஸ். இப்போ நான் அதை நோட் பண்ணியிருக்கிறேன். அந்த நெல்லம் இவனுங்களோட குரக்கன் அவ்வளவும் கால்சியம். அதான் சொன்ன வெள்ளைக்காரன் வந்து நீங்கள் இந்த வெள்ளை மாவை வந்து நீங்கள் கேக் அடிக்கிறதுக்கு அதுதான் தேவை. ஸோ கேக் அடிக்கிறதுக்கு சம் அதர் திங்ஸ் இப்போ பேஸ்ட்ரி அதுகள் செய்கிறதுக்கு அதுதான் தேவை. மற்றதுகளில் செய்ய இல்லாது. ஸோ அதுக்கு பாவிக்கலாம்.
ஆனால் அது கேக் அடிக்கிறதுக்கும் குறுநல் பாவிக்கிறது நல்ல குறுநல் கேக் இருக்கிறது நல்ல மேண்டா அது குறுநல்லையும் கொஞ்சம் அந்த கோதுமையிட இது இருக்குது கோதுமையிட அந்த கெனால்ஸ் தான் அந்த குறுநல். ஸோ வந்து ரொட்டி வந்து நீங்கள் வந்து இந்த தடுமல் ஊரில் தடுமல் காய்ச்சல் வந்தாண்டா முருங்கையிலே அங்கே இருக்குது. எங்கட பக்கம் தான் இந்த குரங்கொண்டும் விடுது இல்லை, குரங்குட்டேருந்து பாதுகாத்து சில சனம் வச்சிருக்குதல் முருங்கை. மற்றது எங்கட இடம்லாம் குரங்கு இருக்குது, சில இடங்களில் குரங்கு இல்லை. ஜெஃப்னா டவுன் பக்கம் குறைவு, அங்கே இல்லை. ஸோ அங்கால பக்கம் இருக்கிறாக்கெல்லாம் முருங்கை இருக்குது. முருங்கை இலையை போட்டு இந்த ஆட்டா மாவில் ரொட்டியை செய்து சாப்பிடுங்க. அப்போ முருங்கையில் வந்து ஹை இன் வைட்டமின் சி, அதுங்களோட நோய் இருக்க சக்தியை பிளப்படுத்துறது. ஈவன் வந்து வெந்தயக்கீரை வந்து இங்கே எல்லாம் விற்பான், இந்தியன்ட கடையில், சைனீஸ்ட கடையில். பட் எங்கட ஸ்லோனில் வந்து அது பாவிக்கிறே இல்லை. அது நீங்கள் வந்து உங்களோட குப்பை எரிஞ்ச குப்பையில் இப்போ தான் மழை இருக்குது, கொஞ்சம் வெந்தயத்தை தூவி விடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விடுங்க. உங்களுக்கு வெந்தயக்கீரையும் கிடைக்கும், கொத்தமல்லியும் கிடைக்கும். கொத்தமல்லி வந்து நீங்கள் இந்த இதுகளுக்கெல்லாம் சில ஃபுட்ஸுக்கு கொத்தமல்லி போடுவாங்க, சில தூவ. அதுக்கெல்லாம் நீங்கள் போய் இப்போ ஃபுட் சிட்டி அதில் இருக்குதாக்கும் என்று சொல்லி நம்ம அதில் போய் வேண்ட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் குப்பையில் தூவி விட்டாலே அது உங்களுக்கு இந்த மல்லி இலை வரும். மற்றது வெந்தயக்கீரையை வந்து நீங்கள் முருங்கையில் வெந்தயக்கீரை போட்டு ரொட்டி சுடலாம். இங்கேயெல்லாம் இந்தியன்ஸோட கடையில் மெத்தி பெராட்டான்னு விற்கிறாங்களே. என்னென்னா அவங்க வந்து வெந்தயக்கீரையை போட்டு செய்கிற ரொட்டி ரெடிமேடாக அவங்க செய்யறதுக்கு நாங்கள் அதை ஹீட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி உள்ளியை போட்டு ரொட்டியை செய்யலாம், வெந்தயம் கீரை போட்டு செய்யலாம், முருங்கையில் போட்டு செய்யலாம். அதுகளை செய்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தடுமல் காய்ச்சலுக்கு நல்ல. ஈவன் எந்த யூடியூப்பில் நான் வந்து உங்களுக்கு கார்லிக் பிரெட் செய்கிறதுக்கு கார்லிக் பேஸ்ட் எப்படி நீங்கள் செய்யலாமன்றது போட்டேன். நான் அதில் போய் பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜரின் வந்து என்ன பொறுத்த மட்டும் அது கொலஸ்ட்ரால். சன்ஃப்ளவராக நல்லம், சன்ஃப்ளவர்லேயும் ஃப்ளோரா கொஞ்சம் விலை கூட, மெடோலி விலை குறைவும் டேஸ்ட்டும் கூட, ரைட். அதால் வந்து உங்களுக்கு ஏழுமான அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ராவை குறைச்சி இந்த சன்ஃப்ளவர் மெடோலியை வேண்ட பேர் அதை போட்டு உள்ளியை போட்டு அந்த இதை செய்யுங்கோ, கார்லிக் ப்ரெட்டை செய்து சாப்பிடுங்கோ. அது பெஸ்ட்டான சாப்பாடு இந்த தடுமல் காய்ச்சலுக்கு. மெட்டது நண்டு சூப் நல்லம். இந்த யூடியூப்பில் நான் எங்களோட சிக்கன் சூப்பும் போட்டிருக்கேன், வெஜிடபிள் போட்டு கேரட் லீக்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறது. அண்டா அதில் பூக்கோவாயும் போடுங்க. பூக்கோவா வைட்டமின் சி, உருளைக்கிழங்கு வைட்டமின் சி. சிக்கன் போடாட்டிக்கும் தனியாக வெஜிடபிளாக பூக்கோவா, உருளைக்கிழங்கு, கேரட் லீக்ஸ் போட்டு அந்த உள்ளி மிளகு சீரகத்தை இடித்து போடுங்க. அதான் நான் சொன்னேன், சின்ன சீரகம் மிளகும் வந்து உங்களோட லங்ஸை கிளியர் பண்ணுற சாமான். அப்போ இதுகள்லேருந்து இப்போ உங்களுக்கு மழை வந்து நல்லா வந்து தடுமல் காய்ச்சல் வரும், ஈவன் டெங்கு வரும். டெங்குக்கு வந்து நீங்கள் பப்பாக்காயை, எங்களோட சகோதர இனத்தவர்கள் வந்து பப்பாக்காயை வந்து ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு சுண்டல் மாதிரி வரப்பாங்க. நான் அது பப்பாக்காயோட போட்டேன். நான் என்னோட யூடியூப்பில் பாருங்க. பப்பாக்காய் போட்டு அச்சாறு போட்டேன். நான் பப்பாக்காய் வந்து அது எல்லா இடமும் இல்லை. பப்பாக்காய் இருக்கிற இடங்களில் நீங்கள் வந்து நீங்கள் பப்பா மரத்தையும் அந்த சீட்ஸை தூவி விட்டாலே வேற மனங்கிற தென்னங்காணிகளுக்கு கொஞ்சம் வாரது கஷ்டம். இல்லை தென்னை வேறு அதுக்கு தண்ணி வேணும், வாழை மாதிரி. அது கொஞ்சம் முறிஞ்சிடும். ஏழுமான தென்னை இல்லாத இடங்களில் அதை வச்சு அந்த பப்பாக்காய் வர செய்து சாப்பிடுங்க. என்னென்னா அது வந்து உங்களோட இதை கூட்டும், உங்களோட ஒயிட் ஷெல்ஸை கூட்டும். பப்பா பூவு நல்லன்னு சொல்லுவாங்க டெங்குக்கு. அதே மாதிரி பப்பா காயிலையும் அதை ஸ்க்ரேப் பண்ணியிருந்தேன்டா அவங்களோட வெள்ளை அணுக்களை கூட்டும். வெள்ளை அணுக்கள் தான் எங்களோட நோய் இந்த கிருமியோடு போய் சண்டை பிடிக்கிறது, எங்கள் இம்யூன் சிஸ்டம் பவராக இதாக்குறது, அது போய் சண்டை பிடிக்கும். அப்போ அது நல்ல உங்களுக்கு பப்பாக்காய். மெட்டது வந்து சின்ன சீரகம், மிளகு, மற்றது ஏலக்காய் வந்து சளியை வெட்டுறோம் சாமான். நீங்கள் வெற்றிலை, இஞ்சி, ஏலக்காயை போட்டு அவிச்சிட்டு அதோட பெனங்கட்டியோ சர்க்கரையை வச்சு குடிக்கலாம், அல்லது காசு இருக்கிறாக்கள் தேனை குடிக்கலாம். அப்போ சின்ன சீரகம், மிளகு, ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, கிராம்பு இவ்வளோத்தையும் பவுடர் வறுத்து போட்டு பவுடர் ஆக்கிட்டு தேன்லையும் குழச்சி சாப்பிட்லாம். டீக்குலையும் பிளெயின் டீக்கில் அதை போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்றாலும்
அதான் சின்ன சின்ன மிளகு லங்ஸை கிளியர் பண்ணும், ஏலக்காய் சளியை விட்டும், மற்றது வைரஸ் அதுகளை கொள்ளும், பாக்டீரியா அதுகளை கொள்ளும் கருவாப்பட்டை. ஈவன் வந்து உங்களுக்கு வயிற்றால போகுது அண்டா பாக்டீரியாவால் வயிற்றால போகுது, இல்லை இது இறைச்சியை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆக்கி உங்களுக்கு வயிற்றால போகுதுண்டா கருவாப்பட்டையை அவிச்சு குடியுங்கோ. அல்லது வந்து யோகட்டை சாப்பிடுங்கோ. அண்டா அதில் இருக்க குட் பாக்டீரியா வந்து யோகட்டில் இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்து அந்த இதை கிருமியாக கெட்ட பாக்டீரியாவை கொண்டுடும். ஸோ இதுகள் இருக்குது இந்த ப்ரிவென்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி முருங்கையில் போட்டு ஆட்டா மாவில் ரொட்டி சுட்டு சாப்பிடுங்கோ, கார்லிக் பிரெட் செய்து சாப்பிடுங்கோ. மற்றது 7 மண்டா வெந்தய கீரையை உண்டாக்கி அதையும் அந்த ரொட்டியும் செய்து சாப்பிடுங்கோ. மற்றது வந்து பாலையும் தயிரையும் அந்த டைமில் மாத்திரம் தவிருங்கோ. மற்ற நேரம் உங்களுக்கு பால் தயிர் கட்டாயம் உடம்புக்கு தேவை. அது எல்லா ஏழைகளுக்கும் வசதி இல்லை தயிர் அதுகள் பால் கணக்க வேண்டி தயிர் போட்டு சாப்பிட. 7 மாணாக்கள் உணவு தான் உங்களுக்கு முதல் முக்கியம். உடுப்பை விட உங்களோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்காக வேண்டி அதை செய்யுங்கோ. மேட்டது தோடம்பளம் இருக்க வேண்ட வசதியான ஆக்கள் தோடம்பளத்தை பாதியாக வெட்டிட்டு 2 பாதியாக வெட்டிட்டு 2 பாதியிலேயும் தேனை பூசுங்கோ. தேனை பூசி போட்டு கரண்டியால் தோண்டி சாப்பிடுங்கோ. அப்படி ஒரு தோடம்பளம். எனக்கெல்லாம் தடுமல் காய்ச்சல் வந்தேன்டா 2 நாள் விட மாட்டேன். முதலே விக்ஸ் தலைக்கடிக்க விக்ஸை பூசி அதை தடுத்துருவேன். அப்படி வந்தாலும் 2 நாளில் நான் குணமாக்குற ஒரு ஆள். இதில் எனக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை செய்து ஒரு நாள் நான் டாக்டர்கிட்ட போய் தடுமல் காய்ச்சலுக்கு மருந்தெடுத்ததில்லை. மெட்டது நீங்கள் பெனடோலை போடுறீங்க. பெனடோல் என்ன உங்களுக்கு அது அந்த கிருமியோட சண்டை பிடிக்குமா? அதை க்யூர் பண்ணுமா? இல்லை. அது டெம்பரரி ரிலீவ். உங்களை வந்து அந்த 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 கிருமி பெறவாமல் அப்படியே அமர்த்தி வச்சிருக்கும். உங்களுக்கு அதில் தாக்கத்தை குறைக்கும் மொழிய. அதால் அது வந்து அதை கில் பண்ணாது. அந்த வைரஸையோ பாக்டீரியாவையோ கில் பண்ணாது. அதை இல்லாமாக்காது. வெயிடுமலுக்கு அன்லஸ் நீங்கள் போய் ஆன்டிபயோட்டிக் எடுத்தா அல்லது முதலே ப்ரிவென்ஷன் இந்த நான் சொல்கிற சாப்பாடுகளை சாப்பிட்டா வழியே பெனடால் வந்து அங்கே பெனடால் அண்டுவாங்க, இங்கே டைனனால் அண்டுவாங்க. 2ம் சேம் கெமிக்கல். அசிடோஃபர்மெண்ட ஒரு சேம் கெமிக்கல் தான். அங்கே பெனடால் என்ற நேமில் போகுது, இங்கே வந்து டைனனால் அண்டு போகுது. அங்கே பெனடால், இங்கே டைனனால். அதே மாதிரி ஆஸ்பிரின் வந்து லுப்ரிவென்ன்ற ஒரு கெமிக்கல் தான். அங்கே வந்து டிஸ்பிரின் அண்டு போகுது, இங்கே ஆஸ்பிரின் அண்டு போகுது. ஆஸ்பிரின்லேயும் வைட்டமின் சி இருக்குது இந்த ஆஸ்பிரினில். அது மற்றது ப்ரெஷர் ஆக்களுக்கும் பாவிக்க கொடுப்பாங்க. மற்றது வந்து அந்த உங்களுக்கு கூடுதல் டைனனாலும் வந்து பெனடாலும் வந்து நீங்கள் 500 மில்லிகிராம்ஸ் வந்து படி ஒரு நாளைக்கு 4 தான் எடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட லிவரை எஃபெக்ட் பண்ணும், உங்களோட ஈரலை பாதிக்கும். இப்போ எங்களோட பாடியில் நாங்கள் போடுற குடிக்கிற மருந்துகளோ இந்த நச்சுத்தன்மையோ எங்களோட ஈரலும் எங்களோட சிறுநீரகம் தான் சேமித்து வைக்கிறது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பெனடால் டைனனால் ஒரு நாளைக்கு 4க்கு மேலே போட்டிங்கண்டா வந்து 2000க்கு மேலே போட்டிங்கண்டா அது உங்களுக்கு வந்து உங்களோட லிவரை ஈரலை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட். அதான் டாக்டர்ஸ் வந்து கண்ட பாட்டுக்கு அதுகளை எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ஆன்டிபயோட்டிக்கும் சில வைரஸால் வார தடுமலுக்கு எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களோட செனத்திட அடியென்னும் தாங்க இல்லாமல் டாக்டர் மருந்து தாங்கோண்டக்காண்டி சில டாக்டர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுக்குறது வைரஸால் வாரத்துக்கும். ஏண்டா செனத்துக்கு. ஆனால் வைரஸால் வாரது எங்களோட பாடி வந்து எங்களோட பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் இருக்கிற சக்தி அதோட எதிர்த்து போராடித்தான் அதை கிடைக்கும். அதுக்காண்டி அதால் தான் நீங்கள் விட்டமின் சி உள்ள பழங்களை சாப்பிடுங்கோ. காலை வெயில் வைட்டமின் டி குளிசை போடுங்கோ. இந்த வெயில் படாத ஆக்கள் அல்லது காலை வெயிலில் 7:30லேருந்து 8:30 ஏதாவது ஆக்டிவிட்டி செய்யுங்கோ. முத்தத்தை போய் கூட்டுற டைம் அந்த 8:30க்குள்ளவா செய்யுங்கோ. மற்றது நண்டு சூப், மற்றது நான் சிக்கன் சூப், மற்றது அது ப்ரோக்கோலி சூப், அதுகள் வந்து அயனுக்கு தான் நல்ல. இந்த சிக்கன் சூப், நண்டு சூப், மற்றது நான் சொன்னேன் முருங்கையில் வரைய செய்து சாப்பிடுங்கோ. மற்ற வெந்தயக்கீரையும் வர செய்யுங்க. நான் எங்கட சனம் பெருசாக தெரியாது. எங்களோட ஸ்லோனில் வெந்தயக்கீரை பெருசாக அதுகளுக்கு இப்போ வெளிநாடுகளில் வந்த ஆக்களுக்கு அது தெரியும். வேண்டாம் இங்கே இந்தியன்ஸோட அதை நோட் பண்ணி. மற்றது வேறு என்ன நான் இதுக்கு மேலே சொல்ல கிடக்குது. நீங்கள்
அதான் நான் சொன்னேன், எல்லா பழத்தையும் ஒதுக்காதீங்க வருத்தம் பண்ணிட்டு. வாழைப்பழம் கிரேப்ஸை ஒதுக்கலாம் தடுமல் காய்ச்சலுக்கு. ஏனெண்டா நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் அதை இதன் விக்ஸ் முதலே முதல் வந்து தலைக்கடிச்சதுண்டா விக்ஸை போடுங்க. டைனோனோலை தலைக்கு அடிக்க டைனோனோலை போடுறாங்காட்டி பெனடோலை போடுறாங்காட்டி விக்ஸை போடுங்க தலைக்கு அடிக்க. அது இதண்டிடும். என்ற அதில் அந்த யூகலிப்டஸ் கெம்பர் எங்கட கற்பூரம் மெட்டது மின்ட் 3 கலந்து தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ அதான் சொன்னேன், அந்த நாளையில் எங்கட சனம் கற்பூரத்தை எண்ணெயில் ஹீட் பண்ணி போட்டு நெத்திக்கு பூசுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வெத்திலையில் வச்சு நெத்தியில் இந்த நெஞ்சில் போடுவாங்க. அதற்கு இல்லாமல் போயிடும் கை வைத்தியம். ஆனால் வெள்ளைக்காரன் விக்ஸை கொண்டு தான் நன்மை தான். ஆனால் அந்த ஒயிட் ரிஃபைன் சுகரோ சீனியோ அல்லது இந்த வெள்ளை அங்கட அமெரிக்க மாவோ அதெல்லாம் கெடுதி. வெள்ளம்மா புட்டும் இது மட்டும் புளி சாப்பிடுவேன். நம்ம நோவே நான் அதை ஆக்கள் சாப்பிடக்க அந்த புளி சொல்லேக்க நான் யோசிப்பேன், இது புவர் ஃபுட் சாப்பிடுதுகள். அண்டு புவர் ஃபுட்டுன்னு தான் வெள்ளைக்காரன் சொல்லுவான் இந்த அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸை. ரைட், கலர்ஃபுல்லாக சாப்பிடணும். அது கலர்ஃபுல்லாண்ட இனிப்பு கலரிங் போட்டால் அதுகள் இல்லை. இப்போ கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்குது, எல்லோ கலர் வெஜிடபிள்ஸ்லாம் வைட்டமின் ஏ இருக்குது. அதில் ஃப்ரூட்ஸில் வந்து வைட்டமின் ஏயும் இருக்குது, வைட்டமின் சியும் இருக்குது. க்ரீன் கலரில் ஃபாலிக் ஆசிட் இருக்குது, அயன் இருக்குது. அப்படி அந்த கலர்ஃபுல்லாக சாப்பிட்றது ஒழிய அதுக்கு கலராக ஸ்வீட்ஸை வந்து சாப்பிட்றது நோ. கலர்ஃபுல்லாக இந்த புவர் ஃபுட் இல்லாதது, இந்த வெள்ளம்மா, இந்த வெள்ளை சீனி, மேட்டது கொலஸ்ட்ரால் உள்ள மாஜரின்ஸ், மேட்டது எண்ணெயாக விடுவாங்களேங்கிற சனம். எண்ணெய் வந்து 250 டிகிரிக்கு மேலேண்டா எந்த ஒரு எண்ணெயும் எங்களோட ஆலிவ் ஆயிலோ எண்ணெயோ 250 டிகிரிக்கு மேலே ஹீட் பண்ணால் அது கொலஸ்ட்ராலாக மாறிடும். மேட்ட ஒரு தரம் மீன் பொரித்த எண்ணெயை திருப்பி பாவிக்காதீங்க, அது வந்து கெமிக்கல். அதே மாதிரி தேயிலை அதுகள் போட்ட சாயத்தை 20 நிமிஷத்துக்கு மேலேண்டாலும் அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். 20 நிமிஷத்துக்கு இங்கே வந்து இந்த கோப்பி கடையில் 20 நிமிஷத்துக்கு மேலேண்டா அந்த கோப்பி அதில் ஊற்ற சொல்லுவாங்க. ஏன்னா அது 20 நிமிஷத்துக்கு மேலே அதில் கெமிக்கல் இது வந்துடும். சும்மாவே டீ அதுகள் கேஃபின் தான், பட் அது 20 நிமிஷத்துக்கு மேலே அதில் பாவிச்சிடாதேங்கோ. இந்த தடுமல் காய்ச்சலுக்கு மற்றது இந்த டெங்கு வந்தால் அந்த ப்ரிவென்ஷனுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் வந்து சொல்லிட்டு போனால் பிள்ளைகளை அது பாவம். ஏன்னா இங்கே இந்த விண்டருக்குள்ள பிள்ளைகளை கொண்டே ஸ்கூலில் விடணும். வீட்டில் குழந்தை பிள்ளைகள் இருக்கிறதால் குழந்தை பிள்ளைகளையும் காவி கொண்டு தான் மற்ற பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டே விடணும். என் வீட்டில் பார்க்குறதுக்கு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார். ரைட், அப்போ அதுகளை போய் பிக்கப் பண்ணணும், குளிர்க்க வரணும். மற்றது இந்த பிள்ளைகள் வந்து ஒன்று பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருங்க. இப்போ இல்லாண்ட மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு பின்னேரம் இதால் ஒர்க்கால் வந்து தான் அதுகளை இங்கே பிக்கப் பண்ணி டே கேரில் பள்ளிக்கூடத்துலேருந்து இதை விட்டது எல்லாம் பிக்கப் பண்ணி அப்போ அந்த தாய்மாருக்கும் அதுகள் மெட்ட ஒவ்வொரு நாளும் மார்னிங் சில பிள்ளைகள் வந்து ஒழுங்காக டாய்லெட்டுக்கு போய் ஸ்கூலுக்கு போகிறான்னு கவனிக்கிறதுக்கு ஒர்க்கு போகிற தாய்மாருக்கு இது இல்லை. எந்த நாளும் வயிறு க்ளீனாக இருக்கணும், அதுதான் முதல் முக்கியம். எந்த ஒரு வருத்தமும் பெறாமல் இருக்கிறதுக்கு அதுதான் முதல் முக்கியம். மேட்டது இந்த சாப்பாடு விஷயத்தில் தானே சொன்னோம், கலர்ஃபுல்லான சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்காண்டி கலரான ஸ்வீட்ஸோ கலரான இதை சாப்பிடாதீங்க. கலர் ஃபுட், இந்த புவர் ஃபுட்ஸை சாப்பிட்றத விடுங்கோ. வெள்ளம்மா புட்டு, மேட்டது வெள்ளை சீனி, நீங்கள் சீனி இல்லாட்டிக்கும் சர்க்கரையோ பெனங்கட்டியோ பண்ணி சாப்பிடுங்கோ. வெக்கப்படாதீங்க, ஆக்களுக்கு வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கொண்டு தான் நீங்கள் வாழணும் மொழிய மெட்டவன் பார்க்குறான்னுட்டு நாங்கள் ஒரு நாளும் வாழக்கூடாது. சரி, ஓன் விலை கூடின கார் வச்சுருக்குறோன்னு அப்போ நாங்களும் காட்டணும். நோ வே, விரலுக்கு ஏற்ற தான் வீக்கெண்ட் இருக்கணும். எங்களுக்கு மெட்டவன் வந்து எந்த நாளும் உங்களுக்கு செய்ய போகிறான் இல்லை. நீங்கள் கடைக்காரனா போனாண்டா மெட்டவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்படின்னா வட்டிக்கு தந்து உங்களை இன்னமும் புவராத்தான் பார்ப்பான். யாரும் பார்ப்பான்னு ஒரு நாளும் வாழாதேங்க. ஒவ்வொன் பெரிய வீடை வண்டிட்டான், நாங்களும் வேண்டுவோம். உங்களை பற்றி ஆக்களுக்கு தெரியும் இங்கே எப்படி எங்கேருந்து வந்த நீங்களன்றது. அதால் இதுக்கெல்லாம் வைக்கப்படக்கூடாது. இருக்கிறத கொண்டு வாழ பழகணும். அதான் அந்த நகைக்கடைகள் இதுகள் எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. என்ன சனம் நகை நையா போயிருந்து, ஆனால் எங்களோட நகை எல்லாம் பேங்க்ல இருந்து வருஷம்
அதுக்கு காசு கட்டி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வேஸ்ட். ஏண்டா புது புது ஸ்டைல் வேற பொம்பளைகள் வந்து நகை போடுறே இல்லை. ஈவன் நானும் தான். அப்போ எல்லாம் பேங்க்கில் பேங்குக்கு தான் காசு கட்டி கொண்டு இருக்கிறோம். ரைட். அதால் வந்து மற்றவன் போக்கத்தக்கதான் நாங்கள் நகை போட்டு காட்டணும், வீடு வண்டி காட்டணும், கார் வண்டி காட்டணும். நோவே. உங்களுக்கு எது ஏழுமோ அதை கொண்டு வாழ பாருங்க. நான் யாருக்கும் வைக்கப்படுறே இல்லை. என்னட்ட இருக்கிற அளவுக்கு தான் நான் வாழ பார்க்குறது. ஸ்டைல் பண்ண வந்தார். 5 ரூபாய்க்கு சட்டை வேணாண்டாலும் 5 ரூபாய்க்கு வேணாலும் சொல்லி காட்டுவேன். ஏன் மற்றவண்ட பிச்சை வண்டி அது வண்டியில் தானே. அதால் யாருக்கும் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கோ. அதுதான் ரைட். அதனால் இங்கே வந்து இந்த ஹஸ்பண்ட் மேலே ஒன்றுக்கு 2-3 வேலை போகிறது. என்னென்னா பொம்பளைகள் இப்போ அந்த சாரி வண்டித்தாங்க, அவ்வளோ காசுக்கு அவ்வளோ நான் வண்டித்தாங்க அந்த பொதை பண்ணுறது. எந்த ஹஸ்பண்டுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அது என்னையை தான் நம்பி என்று பேசும். ஏடி நீ சிலவழிக்கையில் நீ தண்டு நோவே. இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக வாழ பாருங்க. யாருக்கும் வைக்கப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் மற்றவனுக்கு வைக்கப்படமான நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று நோய் இல்லாமல் வாழ பாருங்க. தேவையான அதுக்கேற்ற சாப்பாடுகளை வேண்டி சாப்பிட்டு இந்த நகையெல்லோ சாரியலையோ வேண்டி போடுறவங்க சாப்பாட்டில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த காசுக்கு நல்லதா சாப்பாடாக வேண்டி சாப்பிடுங்க. அன்னெசரியாக அதுக்கு செலவழிக்கிறத நான் சொல்லுவேன். அதுக்காண்டி காசு இல்லாதவனை போய் நீ அந்தளவு எக்ஸ்பென்சிவாக வேண்டி சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன். உள்ளதுக்கு எந்த பக்கத்தில் எது கிடைக்குதோ. இப்போ கிராமப்புறங்களெல்லாம் அந்த கொய்யாப்பழம் இருக்கும், அதை வேண்டி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆரஞ்சு அதுகள் வேண்டி சாப்பிடாது. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு தகுந்தவள் இல்லையோ ஓமோ தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சதை அப்பப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது எப்போதும் உங்களுடைய விருப்பம். நன்றி.